ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். நேற்று ஆடி கிருத்திகை எல்லாருக்குமே தெரியும். எங்கே போகிறோன்னா, முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம். அதுவும் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி தான். ரொம்ப விசேஷமான ஒரு முருகன் கோவில் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கள் ஊரில் எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் முருகன் கோவிலில் போய் தரிசனம் பண்ணலாம். எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகிற வழியிலே ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. அங்கே தான் போயிட்டு அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போனோம். அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். இந்த போர்டை பார்த்ததுமே நம்ம கலைஞர் ஐயா பிறந்த ஊர் தான். பிறந்த ஊர், அங்கே பிறந்த வீடு. அங்கே தான் நாங்கள் போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு. இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வீடு. பழைய வீடு தான், ஓட்டு வீடு. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு கிடையாது. அந்த ஓட்டு வீடை பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ மாற்றிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளேயெல்லாம் போய் பார்த்தோம். உள்ளேயெல்லாம் பார்க்கலாம் போங்க அப்படின்னாங்க. வீடியோவும் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எடுத்துக்கலாம்பா, எடுத்துங்க அப்படின்னாங்க. சரி வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கலைஞரையோட பழைய ஃபோட்டோ, சின்ன வயசுலேருந்து அவங்க இப்போ உள்ள ஏஜ் வரையும் உள்ள ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்க எல்லாம் நிறைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் அங்கே தான் இருந்தோம். சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் போனேன். ஆனால் எங்கள் ஊர் தான். ஆனால் நான் போனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் போயிருந்தேன். சரி கோயிலுக்கு போனோமா அப்படி போகிற வழியில் எங்கள் பையனும் சொன்னான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, அவனை ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுக்கு சரி போய் பார்த்துடுவோம் அப்படின்ட்டு தாங்க போனோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா கலெக்ஷன் நிறைய ஃபோட்டோஸ், அவ்வளோ ஃபோட்டோ, அவங்க படித்த புக்கு, அவங்க எழுதின ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேரும் பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. இங்கிலாந்து இளவரசியோட பின்னாடி வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் பழைய ஓட்டு வீடு, அவங்களோட ஓட்டு வீடு. இதை வந்து அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஓட்டு வீடோட மாடல் அப்படியே இருக்குது, அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு வீடு, நல்லாவும் இருந்துச்சு. சூப்பராக பார்க்குறதுக்கு நான் அது ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன். ஆனால் சூப்பராக எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே வந்துட்டோம். கோயில் உள்ளே வந்துட்டு அர்ச்சனை மாலை எல்லாம் வாங்கிட்டு நான் பால், பன்னீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே கொடுக்கறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மூலவர் வந்து நம்ம எடுக்கக்கூடாது இல்லை வீடியோ, அதனால் அது எடுக்க முடியல. பாக்கி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். எடுத்துட்டா
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.